நம்மளுடைய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம். அநேகமாக நம்மளுடைய வீர தமிழச்சி 7வது முறையாக அதிகமான பட்ஜெட்டை நம்ம பாரத தேசத்துக்கு கொடுத்து, அதிலும் மாநிலங்களினுடைய வளர்ச்சிக்காக அதிகமான பட்ஜெட்டை ஒதுக்கி நாடு முழுவதும் 543 தொகுதிகளிலும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் பொதுக்கூட்டம் போட்டு நன்றி அறிவிப்பு கொடுக்கணும். இதுக்கு பேர் ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அபிநந்தன் யாத்ரா, மததாதா அபிநந்தன் யாத்ரா. வாக்காளர்கள் அனைவருக்கும் நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்த வேணும்னு சொல்லிட்டு ஆணையிட்ட உடனே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்காக 234 தொகுதியிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து வருகின்ற நம்முடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் மாநில செயற்குழு கூட்டம் நடக்கும் பொழுது அந்த கூட்டத்திலே ஒருபடி மேலே போய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலையும் நாங்கள் கூட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணை பிறப்பித்து இன்னைக்கு 234 சட்டமன்ற தொகுதிகளிலையும் பட்ஜெட் விளக்க கூட்டம், அது மட்டும் இல்லாமல் வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிக்கும் கூட்டம் சிறப்பான முறையில் எல்லா இடங்களிலும் நடந்து வந்துகிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த பக்கம் வடது பக்கம் 112வது வட்டம் 1000 விளக்கு 112, இடது பக்கம் 109வது வட்டம். சென்ற மாமன்ற தேர்தலில் இந்த 2 வட்டமும் 2வது இடம். வரக்கூடிய மாமன்ற தேர்தலில் இந்த 112வது வட்டமும் 109வது வட்டமும் பாஜக வெற்றி பெறப்போவது உறுதி. 3வது இடத்துக்கு தள்ளியாச்சு திமுகவை, மன்னிக்கணும் அதிமுகவை. இப்போ நம்ம 2வது இடத்துல வந்துட்டோம். அடுத்தது முதல் இடத்துக்கு என்ன பண்ண போறோம்? 112 109 வெற்றி பெற போறோம். நாடு முழுக்க ஒரு அலை வீசிக்கிட்டு இருக்கு. 240 இடங்கள் பாஜக வெற்றி பெற்றியாச்சு. கூட்டணியோட 293 இடம். நாம பெரிய அளவில் கூட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். உள்ள வந்து பேச்சுக்கெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இங்கே 40 இடம் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 99 இடம் கூட்டணியில் அதிகமான இடம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பப்பு அவர்கள் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பப்பு அவர்கள் பேச்சுக்கு 40 பேர் இங்கிருந்து அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. ஒரு நண்பர் சமூக ஊடகத்தில் போடுறார், தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற கேன்டீனில் பஜ்ஜி போண்டா ரெடியாக இருக்குது அப்படின்னு. என்ன இப்படி சொல்கிற அப்படின்னா, எப்படியும் பேசக்கூடிய நபர்கள் 3 பேர், மீதி 37 நபர்கள் ஒரு வார்த்தை கூட தொகுதிக்காக பேச போகிறது கிடையாது. தொகுதியினுடைய நல்ல விஷயத்துக்காக பாராளுமன்றத்துக்குள்ள பேசக்கூடாத ஒரு சூழ்நிலையில் உட்காந்துருப்பாங்க. முடிஞ்ச உடனே பாராளுமன்ற செஷன் முடிஞ்ச உடனே அதுக்கு இடையில 3-4 வாட்டி பாராளுமன்றத்தினுடைய கேன்டீனில் போயிட்டு பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாகத்தான் அவர்களே இருப்பார்கள். அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டிலிருந்து மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஓட்டு போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களை அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அநேகமாக அக்கா அவர்கள் பேசிட்டு போனாங்க. அடுத்து நம்மளுடைய தலைவர் பேசுவார். 25 ஆண்டுகள் மட்டுமல்ல, 50 ஆண்டுகளுக்கு தேசத்தை ஆளப்போவது பாஜக மட்டும்தான். நல்லா தெரிந்துக்கணும். ஒலிம்பிக் போட்டி ஆரம்பிச்சாச்சு. கர்ணம் மல்லேஸ்வரின்னு சொல்லிட்டு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெண்களை பதக்கம் வாங்கினாங்க. நாடு முழுக்க நம்ம கொண்டாடணும். இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆணைக்கு இணங்க 117 பேர் போயிருக்காங்க. இன்னைக்கு மனு பாக்கர்ன்ற ஒரு மகளிர் வெண்கல பதக்கம் முதல் முறையாக இங்கே வாங்கிட்டாங்க. நம்ம பாரத தேசத்துக்கு பெருமை சேர்த்துட்டாங்க. 117 பேரும் வெற்றியடைவார்கள். இங்கே வரும்பொழுது நம்மளுடைய பாரத தேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஏவல் பண்ணப்படக்கூடிய நபர்களாக, வெற்றி காணிக்கை உருவாக்கக்கூடிய நபர்களாக பாரத பிரதமர்கிட்ட வந்து அந்த பதக்கங்களை கொண்டு சேர்ப்பார்கள். நாமும் வெற்றி பெறுவோம். நம்முடைய தலைமுறையும் வெற்றியடை செய்வோம். பாரத் மாதா கி ஜெய்.